வெல்கம் டு சரண்யா சத்யாஸ் கிச்சன். என்னடா இன்றைக்கி இவ்வளோ கலர் கலராக முறுக்கு இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா? வாங்க, இன்றைக்கி நம்ம வீடியோ இதுதான் நம்ம பார்க்க போகிறோம். எல்லாமே கலர் கலராக, எல்லாமே டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒவ்வொரு முறுக்கும் ஒவ்வொரு டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் ஒரே முறுக்கு மாவு தான். ஒரே முறுக்கு மாவில் நம்ம எப்படி இவ்வளோ அழகழகாக செய்ய போகிறோன்னு பார்க்க ரொம்ப சிம்பிள் தான். வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு நம்ம செய்ய போகிறோம். ஆனால் எல்லா டேஸ்ட்டும் டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டாக இருக்க போது. நீங்கள் இந்த தீபாவளிக்கு இந்த கலர் கலராக இவ்வளோ முறுக்கி நீங்கள் செஞ்சு உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுங்க, நல்லா சாப்பிடுவாங்க. வெளியில் வாங்கி தரதை விட வீட்டிலே செஞ்சு கொடுங்க, நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. வாங்க, நம்ம ஒவ்வொரு முறுக்காக எப்படி செய்கிறோன்னு நம்ம பார்க்க போகிறோம். இப்போ எல்லா வகை முறுக்கு பார்த்தீங்க. அதில் என்னென்னா, இப்போ முறுக்கு மாவு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்றதை நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். ஏற்கனவே இது ஒரு வீடியோ நான் போட்டிருக்கேன். முறுக்கு மாவு எப்படி தயாரித்து முறுக்கு எப்படி சுடணும்னு ஏற்கனவே ஒரு வீடியோ நல்ல டீட்டெயிலாக இருக்குது. உங்களுக்கு முறுக்குன்னு ஒரு ரெசிபி எடுத்திருக்கேன், அதில் பார்த்துக்கோங்க. அதே முறுக்கு மாவு தான் நான் இப்போ எடுத்திருக்கேன். இப்போ இந்த மெத்தடில் நீங்கள் முறுக்கு மாவு வீட்டில் செஞ்சிங்கன்னா ரொம்ப நல்லது. அது இல்லைன்னா வெளியில் நீங்கள் வாங்கி நீங்கள் செய்கிறதுனாலும் முறுக்கு மாவுன்னு வெளியில் கடையில் கிடைக்கும். அதுலேயும் இதே மெத்தடில் நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ இந்த முறுக்கு மாவு நான் சொன்ன மாதிரி 200 கிராம் அளவு எடுத்திருக்கேன். 200 கிராம் முறுக்கு மாவுக்கு தேவையான பொருட்கள்னால், தேங்காய் பாலுக்கு தேங்காவை நல்லா துருவி இருக்கேன் பாருங்கள். அதாவது கொஞ்சம் கூட அந்த ப்ரௌன் கலரில் இருக்கிறதெல்லாம் தேவையில்லை. நம்மளுக்கு நல்லா வெள்ளையாக முறுக்கு வேணுன்றதுக்காக துருவி எடுத்திருக்கேன். துருவின தேங்காய் ஒரு அரை முடி தேங்காய், ஒரு தேங்காயில் பாதி தேங்காய், தேவையான அளவு எள்ளு, 1 ஸ்பூன் அளவு எள்ளு, தேவையான அளவு உப்பு, பெருங்காயத்தூள். இப்போ இது எப்படி முறுக்கு மாவு பிணையிறதுன்னு பார்க்கலாம். இந்த துருவின தேங்காயிலேருந்து நல்லா பால் எடுத்துக்கோங்க. தேங்காய் பால் எப்படி எடுக்கணுன்ற வீடியோ நிறைய அது ரெசிப்பியில் ஏற்றிருக்கேன். ஆப்பம் ரெசிபி, குழம்பு வைக்கிறது, இதிலெல்லாம் ஏற்றிருக்கேன். அதே மாதிரி நார்மலாக தேங்காய் பால் எப்படி எடுப்போமோ அதே மாதிரி எடுத்துக்கோங்க. அந்த பாலை நம்ம தண்ணி ஊற்றி பிணையிறதுக்கு பதிலாக தேங்காய் பாலை ஊற்றி நம்ம பிணைய போகிறோம். இப்போ தேங்காய் பால் நல்லா எடுத்தாச்சு. நார்மலாக தண்ணி ஊற்றி ஒரு 2 தடவை எடுத்த தேங்காய் பால். இது எவ்வளோ தேவையோ இந்த மாவுக்கு தேவையான அளவு போட்டு நம்ம பிணைய போகிறோம். இந்த பக்கம் பிணையிறதுக்கு முன்னாடியே நம்மளுக்கு முறுக்கு பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெயை நம்ம சூடு பண்ணி எடுத்து வச்சுக்கிறோம். இந்த எடுத்து வச்ச மாவில் 1 ஸ்பூன் எள்ளு சேர்த்துக்கிறோம். கருப்பு எள்ளும் சேர்த்துக்கலாம், வெள்ளை எள்ளும் சேர்த்துக்கலாம். பெருங்காயத்தூள் ஒரு அரை ஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள். உப்பு தேவையான அளவு, அதுவும் ஒரு அரை டீஸ்பூன் அளவு போட்டால் போதும். இது நல்லா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மாவில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தேங்காய் பால் ஊற்றிக்கிறோம். இது நார்மல் தண்ணி ஊற்றி பண்ணது தான், சுடு தண்ணிலாம் ஊற்றலை. மொத்தமாக தேங்காய் பால் ஊற்றிடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிணைஞ்சிக்கோங்க. இந்த எண்ணெய் காஞ்சிட்டு இருக்கும்போதே இதில் இந்த சூடான எண்ணெயை எடுத்து இதில் ஊற்ற போகிறோம். சில பேர் முறுக்குக்கு பட்டர் போடுவாங்க, நாங்களும் சில முறுக்குகளுக்கு போடுவோம். ஆனால் எப்பயுமே கொஞ்சம் எந்த ஒரு பலகாரம் செஞ்சாலும் சரி, நல்லா சூடாக காஞ்ச எண்ணெயை நம்ம எடுத்து இந்த மாவில் ஊற்றும் போது எண்ணெய் குடிக்காதுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நல்லா மொறுமொறுன்னு வரும். சூடான எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும். அந்த எண்ணெயை இப்படியே மாவு மேலே ஊற்றிடுங்க. இப்போ இதை கொஞ்சம் அந்த எண்ணெய் லைட்டாக ஆறின பிறகு இப்படி பிணைஞ்சிக்கிற வேண்டியதான். இப்போ இந்த அளவுக்கு நல்லா நம்ம பிணைஞ்சிட்டோம் பாருங்கள். நல்லா சாஃப்டாக இருக்குது மாவு. நம்ம பிணைஞ்சோடனே அப்படியே நம்ம முறுக்கு சுட ஆரம்பிக்கலாம். இப்போ காஞ்சிடுச்சான்னு பார்ப்போம். எண்ணெய் லைட்டாக ஒரு இது போட்டிங்கன்னா டக்குன்னு எலும்பி வரணும், அப்படின்னா நல்லா காஞ்சிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ முறுக்கு உலக்கு எடுத்துட்டோம்ல, அதில் நாங்கள் இந்த சின்ன சின்ன ஹோல்ஸாக இருக்கிறதுல போடுறோம். அதில் மாவு எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா நீளமாக இந்த மாதிரி உருட்டி மாவு எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். எந்த உலக்குலையும் பண்ணலாம். இப்போ நேரடியாக நம்ம எண்ணெயில் புளிய தெரிகிறவங்க அந்த மாதிரியும் பண்ணலாம். இல்லைன்னா இந்த மாதிரி கரண்டியில் சின்ன சின்னதாக நம்ம செஞ்சு நம்ம போட்டுக்கலாம். இப்படி கரண்டியை திருப்பிட்டோம்னா நம்மளுக்கு முறுக்கு விழுந்துடும். இதே மாதிரி ஒன்று ஒன்றா மெதுவாக பொறுமையாக நம்ம செஞ்சுக்கலாம். இல்லை நீங்கள் நிறையா போடணும்னு நினச்சிங்கன்னா 2-3 கரண்டி வச்சுக்கலாம். இல்லைன்னா ஒரு பட்டர் பேப்பர் மாதிரி மொத்தமாக சுற்றி வச்சுட்டு அப்புறம் ஒவ்வொன்றா எடுத்து எண்ணெயில் போடலாம். நம்ம இஷ்டம்தான். இப்போ நல்லா புளிஞ்சிருக்கோம் பாருங்கள்.
இது வந்து அந்த பபிள்ஸ்லாம் நல்லா அடங்கி சத்தம்லாம் அடங்கினதுக்கப்புறம் நம்ம முறுக்கு வந்து வெந்துடும். நம்ம எடுத்துடலாம். அப்படியே பொறுன்னு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது வந்து முறுக்கு வந்து இப்போ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இதே மாதிரி மிச்ச மாவுலேயும் நம்ம முறுக்கு புழிஞ்சுக்கிறோம். இந்த முறுக்கு வந்து ரொம்ப ப்ரௌனாக வராது, லைட்டாக ஒயிட்டாக தான் இருக்கும். ஏன்னா தேங்காய் பால் சேர்த்துருக்கிறதுனால ஒயிட்டாக இருந்தால் தான் நல்லாவும் இருக்கும். நேரடியாக எண்ணெயிலையும் புழிஞ்சிக்கலாம். இந்த மாதிரி நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கிறவங்க இந்த மாதிரி செஞ்சுக்கலாம். நல்ல வாசமாக இருக்கும் இந்த முறுக்கு. தனியாக நீங்கள் தண்ணி ஊற்றி பண்ணுறதுக்கும் தேங்காய் பாலில் செய்யும்போது தேங்காய் எண்ணெய் வாசம் வரும். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், ருசியாக இருக்கும். குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இதில் எந்த காரம் எதுவும் போடலை, அதனால் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ அடுத்து நம்ம சுட்ட முறுக்கும் நல்லா வெந்துருச்சு. நம்ம எடுத்துக்கலாம் ஒவ்வொன்றா. நம்ம தேங்காய் பால் முறுக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. வாங்க அடுத்த முறுக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம க்ரீன் கலர் முறுக்கு, அதாவது புதினா முறுக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான அளவு என்னென்னா, நான் சொன்ன மாதிரியே அதே அளவு 200 கிராம் அளவு நான் முறுக்கு மாவு எடுத்திருக்கேன். புதினா வந்து ஒரு 2 கைப்பிடி அளவு, ஒரு கட்டு வாங்குவோம்ல அதில் பாதி கட்டு சேர்த்துருக்கோம். 2 கைப்பிடி அளவு நல்லா அலசி சுத்தப்படுத்தி எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் வந்து அரைக்கிறதுக்கு புதினா அரைக்கணும். பச்சை மிளகா 4 பச்சை மிளகா, 2 வெள்ளைப்பூடு, சீரகம் 1 ஸ்பூன் அளவு சீரகம், பெருங்காயத்தூள், தேவையான அளவு உப்பு, எள்ளு 1 ஸ்பூன் அளவு எள்ளு. இப்போ அரைக்க வேண்டியது என்னதுன்னா, சீரகம், வெள்ளைப்பூடு, பச்சை மிளகா, புதினா இது எல்லாத்தையும் அரைச்சி நம்ம ஜூஸ் மாதிரி எடுத்துக்கிற போகிறோம். அந்த ஜூஸில் தான் இந்த மாவை போட்டு நம்ம பிணைய போகிறோம். இப்போ நான் சொன்ன மாதிரியே அந்த புதினா, பச்சை மிளகாய், சீரகம், வெள்ளைப்பூடை நல்லா அரைச்சி வடித்து எடுத்துக்கிட்டாச்சு. இதை அந்த வேஸ்ட் இப்படி இருக்கும். நல்லா கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா வடித்து எடுத்துக்கோங்க. இதைத்தான் நம்ம தண்ணிக்கு பதிலாக நம்ம முறுக்கு மாவில் போட்டு பிணைய போகிறோம். முறுக்கு மாவை வந்து ஒரு பெரிய பேசனில் கொட்டிக்கிறோம். அப்புறம் ஒரே 1 ஸ்பூன் அளவு பட்டர் சேர்க்குறோம். நம்ம ஏற்கனவே ஃபஸ்ட்டு வீடியோவில் சொன்ன மாதிரி எண்ணெயும் சேர்த்துக்கலாம், சூடான எண்ணெயும் சேர்க்கலாம். இல்லைன்னா பட்டர் சேர்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். ஒரே 1 ஸ்பூன் அளவு பட்டர் சேர்த்துட்டு இதை நல்லா மாவோடு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கையை வச்சு எல்லா மாவுலேயும் பரப்புற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் 1 ஸ்பூன் அளவு எள்ளு சேர்த்துக்கிறோம். உப்பு, பெருங்காயத்தூள் எல்லாம் ஒரு அரை டீஸ்பூன் அளவு சேர்த்தா போதும். உப்பு, பெருங்காயத்தூள்லாம் 200 கிராம் அளவுக்கு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீங்கள் நிறையா எடுத்திங்கன்னா அது தகுந்தாப்பில் சேர்த்துக்கோங்க. அப்புறம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மாவில் எல்லா இடத்துலையும் எள்ளு படுற மாதிரி பண்ணிவிட்டு, இப்போ தண்ணிக்கு பதிலாக நம்ம வடிகட்டி எடுத்துன அந்த புதினா ஜூஸை நம்ம ஊற்றிக்கிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி தெளித்து பிணைஞ்சிக்கோங்க. ரொம்ப தண்ணியாகவும் ஆயிடக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. இப்போ நல்லா நம்மளுக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு. நம்ம உடனே முறுக்கு புளியலாம். இப்போ அதே மாதிரி முறுக்கு உலக்கில் மாவு வச்சுட்டு நம்ம முறுக்கு புளிய ஆரம்பிக்கிறோம். நல்லா எண்ணெய் காஞ்சிருச்சான்னு பார்த்துக்கோங்க. நல்லா அழகாக க்ரீன் கலரில் நம்மளுக்கு முறுக்கு வெந்துட்டுருக்கு பாருங்கள். இந்த சத்தம் அடங்கி அந்த பபிள்ஸ்லாம் அடங்கினதுக்கப்புறம் நம்ம எடுக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ முறுக்கை வந்து ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறம் இன்னொரு பக்கம் மெதுவாக அப்படி திருப்பி விட்டுக்கோங்க. உங்களுக்கு என்ன ஷேப் வேணாலும் போட்டுக்கோங்க. இப்போ நல்லா சவுண்டு அடங்கி அந்த பபிள்ஸ்லாம் அடங்கிடுச்சு பாருங்கள். ஒவ்வொரு முறுக்காக நம்ம எடுத்துடலாம். எண்ணெயை வடித்து எடுத்து இந்த மாதிரி போட்டுக்கோங்க. ஒரே முறுக்கு மாவு தான். நம்ம இந்த மாதிரி கலர் கலராக கொடுக்கும்போது குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப ஆசையாக இருக்கும், ரொம்ப ஆசைப்பட்டு சாப்பிடுவாங்க. இப்போ நம்ம புதினா முறுக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது வந்து புதினா டேஸ்ட்டு பிடிச்சவங்களுக்கு, அந்த ஃப்ளேவர் பிடிச்சவங்களுக்கு இந்த முறுக்கும் நல்லா ரொம்ப பிடிக்கும். இதை கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பட்டர் முறுக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். பட்டர் முறுக்குக்கு வந்து மாவு வந்து பச்சரிசி மாவு, பொரிகடலை மாவு, பச்சரிசி மாவு, கடலை மாவு சேர்ப்பாங்க. இந்த மாதிரி வித்தியாசமாக சேர்த்து செய்வாங்க. ஆனால் இதை ஒரே மாவில் நம்ம எப்படி நம்ம டேஸ்டியான பட்டர் முறுக்கு செய்யலான்னு பார்க்க போகிறோம். அதே அளவு முறுக்கு மாவு எடுத்திருக்கேன். 200 கிராம் அளவுக்கு. நான் ஒவ்வொரு வகை முறுக்குக்கும் 200 கிராம் அளவு தான் எடுத்திருக்கேன். அப்புறம் 3 ஸ்பூன் வந்து பட்டர்,
ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து ஜீரகம், பெருங்காயத்தூள், தேவையான அளவு உப்பு. இப்போ எப்படி இது மாவு பிணையலான்னு பார்க்கலாம். இப்போ மாவை வந்து ஒரு பேசனில் கொட்டிட்டு நல்லா பட்டர் போட்டு எல்லா பக்கமும் அந்த பட்டர் வந்து பரவுற மாதிரி நம்ம நல்லா பிணைஞ்சு விட்டுக்கிறோம். இது வந்து பட்டர் முறுக்குன்றனால கொஞ்சம் அதிகமாக, எப்பயும் எல்லா முறுக்குக்கும் போடுறத விட கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கோங்க. இதில் ஒரு ஸ்பூன் அளவு ஜீரகம், பெருங்காயத்தூள், தேவையான அளவு உப்பு. நல்லா அந்த பட்டர் வந்து எல்லா பக்கம் பரவுனதுக்கப்புறம் தான் இந்த இதை சேர்த்துக்கிறோம். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம பிணைஞ்சிக்கிறணும். தண்ணியாகவும் இல்லாமல் கெட்டியாகவும் இல்லாமல் பிணைஞ்சிக்கோங்க. இப்போ மாவு வந்து இந்த மாதிரி நல்லா கெட்டியாக பிணைஞ்சிக்கோங்க. சப்பாத்தி மாவு பக்குவத்துக்கு பிணைஞ்சிக்கிற வேண்டியதான். பட்டர் முறுக்குக்கு இந்த ஷேப் அச்சு நீங்கள் எடுத்துக்கோங்க, அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும். இப்போ வந்து நம்ம உள்ளே வந்து மாவு வைக்கிறோம். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து முறுக்கு புளிய ஆரம்பிக்கிறோம். பட்டர் முறுக்கு வந்து உடச்சி தான் இருக்கும், அதனால் நல்லா ஒரு பெரிய ரவுண்டு போட்டுக்கோங்க. போட்டுட்டு நம்ம கையில் வந்து உடச்சி விட்டுக்கலாம். இப்போ ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறம் இன்னொரு பக்கம் அப்படியே மெதுவாக திருப்பி விட்ருங்க. இப்போ நம்ம முறுக்கு வந்து நல்லா மொறுன்னு நல்லா செவந்து வந்ததுக்கப்புறம் எடுத்துக்கலாம். பட்டர் முறுக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி மிச்ச மாவுலேயும் நம்ம புழிஞ்சுக்கிறோம். இது வந்து வேகும் போதே அப்படியே நம்ம கரண்டியை வச்சு உடச்சா அதுவே உடஞ்சிக்கிறது. சில சமயம் உடையலைன்னா நம்ம ஆறுனதுக்கப்புறம் கையில் உடச்சிக்கிற வேண்டியதான். இப்போ நம்மளுக்கு வந்து பட்டர் முறுக்கும் நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், அப்படி உடச்சா சூப்பராக இருக்குது. நல்லா முறுன்னு நம்ம பட்டர் முறுக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுத்த முறுக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம அடுத்ததாக வந்து ரொம்ப ஹெல்த்தியான ரொம்ப கலர்ஃபுல்லான ஒரு முறுக்கு பார்க்க போகிறோம். அதான் வந்து பீட்ரூட் முறுக்கு. பீட்ரூட் முறுக்குக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்ப்போம். ஃபஸ்ட் அதே மாதிரி முறுக்கு மாவு வந்து ஒரு 200 கிராம் அளவு எடுத்துக்கிறோம். 200 கிராம் அளவுக்கு பீட்ரூட் வந்து ஒரு பாதி பீட்ரூட், பெரிய சைஸ் பீட்ரூட்டில் பாதி பீட்ரூட் இருக்குது, அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ மாவு போட்டிருக்கீங்களோ அதுக்கு தகுந்தாப்பில் எடுத்துக்கோங்க. எள்ளு வந்து 1 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, பட்டர் 1 டீஸ்பூன், பெருங்காயத்தூள் தேவையான அளவு, அவ்வளோதான். இப்போ நம்ம எப்படி இந்த பீட்ரூட் முறுக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இங்கே வந்து இந்த பீட்ரூட்டில் வந்து நல்லா அரைச்சிக்கோங்க. அரைச்சி எப்படி தேங்காய் பால் எடுத்தீங்களோ அதே மாதிரி நல்லா புளிஞ்சு ஜூஸ் மட்டும் எடுத்துக்கிறணும். இப்போ பீட்ரூட் வந்து இந்த மாதிரி நல்லா ஜூஸ் எடுத்துக்கிட்டோம். இப்போ அதே மாதிரி தான் இந்த ஜூஸை வந்து இதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிணைய போகிறோம். 1 ஸ்பூன் பட்டர் போட்டு நல்லா மாவில் எல்லா இடத்துலையும் மிக்ஸ் ஆகிற மாதிரி பிணைஞ்சி விட்டுக்கிறோம். 1 ஸ்பூன் எள்ளு சேர்த்துக்கிறோம். நல்லா பட்டரை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறோம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு இந்த ஜூஸை வந்து நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிணைஞ்சிக்கிறோம். இது வந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ நம்ம மாவு நல்லா பிணைஞ்சிட்டோம். எடுத்த பீட்ரூட்டில் ஒரு 1/4 பீட்ரூட் ஜூஸ் தான் தேவைப்பட்டிருக்குது. நீங்கள் போடும்போது 200 கிராமுக்கு 1/4 பீட்ரூட் போட்டால் போதும். இப்போ நல்லா மாவு பிணைஞ்சதை அதே ஸ்டார் அச்சு வச்சு நம்ம சின்ன சின்ன ரவுண்டாக நம்ம புழிஞ்சிக்கலாம். நம்மளுக்கு பிடிச்ச ஷேப்பில் இந்த மாதிரி குட்டி குட்டியாக அழகழகாக போட்டிங்கன்னா குட்டி பிள்ளைகளுக்கெலாம் ரொம்ப பிடிக்கும். இப்போ வந்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக போட்டு எண்ணெயில் எடுத்து நம்ம கையில் எடுத்தாவே அழகாக வந்துடுது பாருங்கள். இப்படி எடுத்து நம்ம போட்டுடலாம். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், நம்ம குட்டி குட்டியாக ரோஸ் மாதிரி இருக்குது பாருங்கள், பார்க்கவே அழகாக. இதே மாதிரி எத்தனை ரவுண்டு வேணால் நம்ம போட்டுக்கலாம். ஆனால் குட்டி பிள்ளைகளுக்கு கொடுக்கும்போது சின்ன சின்ன முறுக்காக கொடுத்தா நல்லாயிருக்கும். இந்த மாதிரி முதலே தட்டில் போட்டுட்டு கூட எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு நம்ம ஒவ்வொன்றா போடலாம். ரொம்ப சூப்பரான கலர்ஃபுல்லான பீட்ரூட் முறுக்கு ரெடி ஆயிடுச்சு. வாங்க அடுத்த முறுக்கு பார்க்கலாம். எடுத்து வச்ச மாவை வந்து நம்ம வந்து ஒரு பெரிய பேசனில் கொட்டிக்கிறோம். அதில் அதே மாதிரி 1 டேபிள் ஸ்பூன் அளவு பட்டர் சேர்த்து நல்லா பிணைஞ்சிக்கிறோம். இங்கே பட்டரும் சேர்க்கலாம், இல்லைன்னா வந்து நல்லா சூடான எண்ணெயும் காய்ச்சி சேர்க்கலாம்.
அதாவது வனஸ்பதியை விட்டுட்டு இந்த இதெல்லாம் செஞ்சிங்கன்னா கொஞ்சம் உடம்புக்கு நல்லது. இப்போ தேவையான அளவு வந்து நம்ம காரம் சேர்த்துக்கிறோம். மிளகாத்தூள் வந்து நாங்கள் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறோம். அவங்கவுங்களுக்கு தேவையான அளவு காரம் சேர்த்துக்கோங்க. இது வந்து ஒரு காஷ்மீரி ரெட் சில்லினால் நல்ல கலர் கொடுக்கும் முறுக்குக்கு. தேவையான அளவு உப்பு, ஓமம், எள்ளு, பெருங்காயத்தூள், அப்புறம் வந்து சோம்புத்தூள். இது வந்து கொஞ்சம் வாசம் நல்லாயிருக்கும், அதனால் கொஞ்சோண்டு சோம்புத்தூள் சேர்த்துக்கிறோம். இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா பிணைஞ்சிக்கிறோம். இப்போ வந்து இதே மாதிரி நம்ம மாவு நல்லா பிணைஞ்ச வச்சாச்சு. சப்பாத்தி மாவு பக்குவத்துக்கு நம்ம வந்து முறுக்கு உலக்கில் புளிய போகிறோம். எந்த அச்சு வேணும்னா உங்களுக்கு விருப்பப்பட்ட அச்சு வச்சுட்டு நம்ம இப்போ புளிய போகிறோம். இதே மாதிரி நம்ம எப்பயும் போல் சின்ன சின்னதாக நம்ம முறுக்கு போட்டுக்கிறோம். உங்களுக்கு தேவையான அளவு ஷேப் பண்ணி போட்டுக்கோங்க. இப்போ கார முறுக்கு வந்து இந்த மாதிரி நல்லா புளிஞ்சு எடுத்தாச்சு. வேணும்னா கடையில் கிடைக்கும் பாருங்கள், ரவுண்ட் ரவுண்டாக குட்டி குட்டியாக காரம் முறுக்கு, அது மாதிரியும் நீங்கள் டிசைன் பண்ணி நீங்கள் போட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்ம ஒவ்வொரு முறுக்காக சேர்த்துக்கலாம். எல்லா முறுக்கையும் இப்படியே போட்டுக்கோங்க. இது கொஞ்சம் வந்து வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஏன்னா உள்ளியாக போடுறதுக்கும் கொஞ்சம் முறுக்கு தடிமனாக போடுறதுக்கும் டைம் வந்து கொஞ்சம் எடுக்கும். ஏன்னா மாவாக இருக்கும் உள்ளேலாம், அதனால் மீடியமான ஃப்ளேமில் வச்சு முறுக்கு விடுங்க. இப்போ வந்து நல்லா முறுக்கு வெந்துருச்சு, நம்ம எடுத்துடலாம். நம்ம பொறுப்பான கார முறுக்கு ரெடி. நம்மளோட கார முறுக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதோட நம்ம எல்லா வகை முறுக்கு ஒரே முறுக்கு மாவில் நம்ம எவ்வளோ அழகாக 5 வகை முறுக்கு நம்ம செஞ்சுருக்கோம் பாருங்கள். இந்த கலர் கலரான முறுக்கை உங்கள் வீட்டில் எல்லாரும் குழந்தைங்களுக்கும் செஞ்சு கொடுங்க. நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. ஒரே முறுக்கு மாவு தான், ஆனால் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக டேஸ்ட்டாக இருக்கும். இந்த முறுக்கு மாவை நீங்கள் வீட்டில் செஞ்சு வச்சுட்டு நார்மலாகவும் முறுக்கு சுடலாம். அதை எப்படி நார்மலான முறுக்கு எப்படி செய்கிறதுன்ற வீடியோ நான் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கேன். அதில் வந்து எப்படி மாவு அரைக்கணும் எல்லாமே டீட்டெயிலாக நான் கொடுத்துருக்கேன். அந்த வீடியோ பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த எல்லா முறுக்கையும் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை எனக்கு மறக்காமல் கமெண்ட்ஸில் கொடுங்க. எல்லாருக்கும் ஹாப்பி தீபாவளி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.